மாமா கீப்படு. எதுக்கு மாயமா? அந்த ஆட்டோ சங்கர் நம்ம கிட்ட கடன் வாங்கி இன்னையோட 30 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதை அவன் திருப்பி கொடுக்கணும், இல்ல அவனை அடிமையாக்கி இங்க இழுத்துட்டு வரணும். வாங்கடா போறோம். வாங்கடா, இந்த கேடு கெட்ட ஆட்டோ சங்கர உதைச்சு இழுத்துட்டு வாங்கடா. என்ன உதைக்கிற காலு இன்னும் உருவாகவே இல்லடி. ஏய், எனக்கு முன்னாடி இப்படி ஆட்டிட்டு இருக்க உன் கால எப்படி வெட்டணும்னு எனக்கு தெரியும். வேணா பாக்குறியா? இழுத்துட்டு வாங்கடா அவனை. 10 நாள் முடிஞ்சிருச்சு. சனி மாறி வந்திருக்க, என்ன இழுக்கவே முடியாது. இழுப்பேண்டா, உன்னைய முன்னாடி கை கட்டி நிக்கிற அளவுக்கு வெப்பேண்டா. அன்னைக்கு என்னமோ இது பிசாத்து காசு நீ என் முன்னாடி தூக்கி எறிஞ்சு பெருமையா பேசுனல, இப்ப பேசுடா பாக்கலாம். உன் தகுதி என்னங்கறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏய், பணம் இருக்குன்னு நான் உன் முகத்துல வீசி எறிஞ்சனா இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் உன்னை தப்பா நினைப்பாங்க. துட்டு கொடுத்தா இவ வந்துருவான்னு எல்லாரும் சொல்ல விட்டுக்கிட்டு உன் வீட்டு வாசல்ல கியூல நிப்பாங்க. முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறமா என்ன கிண்டல் பண்ணிடா பொறுக்கி. கடனா? எந்த கடன்? என்ன சொல்ற? யாரு கொடுத்தா, யாரு வாங்கினா? அது சரி, நீ யாரு? ரொம்ப நல்லாவே நடிக்கிற. பெரிய ஹீரோ மாதிரி எல்லாருக்கும் ஷூரிட்டி போட்டுட்டு லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு போனல, அந்த பணம்டா கண்ணா. ஐயோ கடவுளே, அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்திருக்காளே. ஐயோ பாவம். சொல்லுங்கடா அவகிட்ட. ஏய், இந்த ஏரியா முழுக்க நெருப்ப நீ வச்சுட்டு எவ்வளவு கீழ்த்தரமானவங்கிறத நீ காமிச்ச. உன்கிட்டயே பணத்தை வசூல் பண்ணி எல்லாருக்கும் புது வீடு கட்டி கொடுத்து நான் எவ்வளவு கெட்டிக்காரங்கிறத உனக்கு காட்டின. நீ குட்டிக்காரணம் போட்டாலும் ஒண்ணும் கிடைக்காது. நடைய கட்டு, நடைய கட்டு. நான் ஒண்ணு திரும்பி போறதுக்காக வரல, உனக்கு கடன் கொடுத்திருக்கேன். என் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா அடிமையா இருக்கிறேன்னு பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எங்களுக்கு வட்டிக்கு கடன் கொடுக்க உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்காடி? மணி லெண்டர் 1961 ஆக்ட் பிரகாரம் என்ன சொல்லிருக்கு தெரியுமாடி? 10%, 20% கந்து வட்டி, ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டின்னு வாங்குறது சட்டப்படி குற்றம். ₹1.99 மட்டும்தான் வட்டி வாங்கணும். அதுவும் இல்லாம அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டில 1 லட்சத்துக்கு 5000, 2 லட்சத்துக்கு 10,000, 10 லட்சத்துக்கு 50,000 டெபாசிட் பண்ணணும். இது எதுவுமே செய்யாம அடாவடித்தனமா நீ பிசினஸ் பண்ற. இது என்ன காத்தாடிக்கு மாஞ்சா கயிறு கட்டி டீல் விடுற ஈஸியான பிசினஸ் நினைச்சிட்டியா? வட்டி வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் பாஸ்புக் தரணும். செக்ஷன் 5 பிரகாரம் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் உங்க லைசன்ஸ் ரெனிவல் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அசலை விட வட்டி அதிகமா வாங்கி ஏழைங்களை போண்டி பண்ற உங்களுக்கு 2 lakhs தான் லிமிட். வட்டி அதிகமா கொடுத்ததுனால கடனை கட்ட வேண்டாம், அவனை மன்னிச்சு விட்டுறலாம். போடா புது லாயர், உன் வீட்டை ரைட் பண்ணனா? அப்ஜெக்ஷன். ஐபிசி செக்ஷன் 146 பிரகாரம் அஃபென்ஸ். தொல்லை பண்ண ஐபிசி 147 பிரகாரம் 2 வருஷம் ஜெயிலு. அடியாளுங்களை வச்சு மிரட்டினா ஐபிசி செக்ஷன் 148 பிரகாரம் 3 வருஷம் ஜெயிலு வித் ஃபைன். ஏதோ புக்க படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து லாயர் மாதிரி இப்படி பேசினா நான் பயந்துடுவேன்னு நினைச்சியா? 5 வருஷம் ஈவினிங் காலேஜ்ல கஷ்டப்பட்டு படிச்சு இந்த ஆட்டோ சங்கர் லாயர் சங்கர் LLB ஆயிட்டான். உன் உடம்புல இருக்க பிசாச விரட்ட என் கிட்ட வேப்பல்ல கொத்தே இருக்கு. உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிக்க போடி. மரியாதையா நடந்துகிட்டா ஒழுங்கா வீடு போய் சேருவேன். இல்லன்னா எங்க வீட்டை எரிச்ச மாதிரியே இவங்க எல்லாரும் முன்னாடியே உன்னை எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். போடிங்க இருந்து. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், அப்ஜெக்ஷன். மாமா சொன்னா கேளு மாயமா, இங்க இருந்து போயிடலாம். சொன்னா கேளு, விஷயம் இருக்கு.